மக்களே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா போஸ்ட் ஐடிஸ் தான் பார்க்க போகிறோம். நான் நேற்றே அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன், என்னென்னு தெரியல, நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம். 10 நிமிஷம் தான், நேற்று 20 நிமிஷம் ஓடிச்சு. சாரி, நேற்று அப்லோட் பண்ண முடியல, இப்போ அப்லோட் பண்ணிடுறேன். போட்டுக்கிறோங்க. இந்த ஐடி தான் பார்த்துக்கோங்க. இந்த ஐடி 4 இருக்குன்னு பார்க்குறீங்க. லைக்காக பார்த்துக்கோங்க. லைக் என்னடா இருக்குது, டேய் லெவல் என்னடா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இல்லை எப்படி அவ்வளோ இது லெவல் போயிருப்பான். இங்கே பாருங்கள், சிஎஸ் பேட்டில் ராயல் இவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவ்வளோதான் விளையாண்டுருக்கானே. பூயா பாஸ் எல்லாமே ஒன்று என்ன அது இது. சரி, மிஸ்டேக்ஸாக இருக்குல்ல, இது கருத்த கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடி போயிடலாம். இந்த ஐடி தான், இது ஒரு கோஸ்ட் ஐடி. இது உள்ளே போனாலே அந்த மாதிரி தான் வருது. இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் விளையாண்டுருக்கானே. அவன் லைக் 27 லெவலு. லைக்கை பாருங்க, எப்பா இது ஒரு சத்தியமான கோஸ்ட் ஐடி. 5 இது பாருங்க, 5 போட்டிருக்கான். போட்டிருக்கான். ஒன்றுமே ப்ளே பண்ணல. ஒன்றுமே ப்ளே பண்ணல. அப்போ எப்படி 27 லெவல் போயிருப்பான்? ரொம்ப மிஸ்ட்ரீஸாக இருக்குல்ல. இதை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கருத்தாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடி, ஐயோ இது இல்லை மகளே, பொறுங்க. இந்த ஐடி தான். இது என்னடா ஓரளவு நார்மலாக தான்டா இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அப்படிலாம் இல்லை, 2 சீசன் தான் விளையாண்டுருக்கான். ஃபஸ்ட்டு லைட்டு, செகண்ட் லைட்டு சீசன் தான் விளையாண்டுருக்கான். அதுவும் அவன் லைக்கை பாருங்க, பாப்பா 53 லெவலு. ஆனால் ஒன்றுமே ஹீரோய்க்கு பேஜே இல்லை. ஸ்கல் மாஸ்க்கு போட்டிருக்கான். எப்படி மகளே, இங்கே பாருங்க எவ்வளோ மேட்ச் ப்ளே பண்ணியிருக்கானே. அதில் பார்த்தா ஹீரோய்க்கே இல்லை. ஒரு ஹீரோய்க்காக அடிச்சாங்கன்னா பாருங்க, ஒன்றுமே இல்லை. இது என்ன ஐடி? இதுவும் கோஸ்ட் ஐடி தான் மக்களே. இதை பற்றி உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், உங்கள் கருத்தை நான் பார்த்துக்கிறேன். இதுதான் லைக்கை பார்த்துக்கோங்க. இது 1 லட்சம் லைக்கு, 14 லெவலு. உள்ளே போயிட்டோன்னே இந்த மாதிரி தான் காட்டுது மக்களே. ஆனால் இதை எங்கே பாருங்க, இப்படி உள்ள இதில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் அதில் மட்டும் பாருங்க, ஏன் ஒரு சீசன் கூட விளையாடல. 14 லெவல் எப்படி போனா? லைக் எப்படி ஒன்றுமே ப்ளே பண்ணல. இது சத்தியமாக இது ஒரு கோஸ்ட் ஐடி மக்களே, பார்த்துக்கோங்கப்பா எப்படிலாம் இருக்காங்கன்ட்டு. இதுலயே அப்படிதான் இருக்கு பாருங்க. இங்க வாங்க, பார்த்துக்கோங்க. எலைட் பாஸ் கிழிச்சிட்டான் பாருங்க. ஐயோ. ஆனா எப்படி 37 லெவல் போனா? ஆனா ஒரு ஹீரோய்க்கு பேட்ச் கூட இல்லை. உள்ள போனாலும் இப்படிதான் காட்டுது. இவங்களுக்குலாம் காட்டவே இல்லை, எவனுக்குமே காட்டுது. இவங்களுக்கு தான் காட்டுது கோஸ்ட் ஐடி. இவன் தான் ப்ளே பண்ணியிருப்பானா? ஒன்றுமே ப்ளே பண்ணல. இது ஒரு கோஸ்ட் ஐடி தான். அந்த அமிர்த கலசம் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கணும்.
மட்டும் என் கூட வந்திருந்தனா நம்மளோட தலை எழுத்தே மாறி போயிருக்கும். இன்னைக்கு அந்த அமிர்த கலசம் நம்ம கையில இருந்திருக்கும். அம்மா நீங்க அமிர்த கலசத்தை எடுக்க இது இல்ல மக்களே, சாரி. வாய மூட. இன்னைக்கு உன்னோட முட்டாள்தனத்தினால என்னோட எல்லா திட்டமும் வீணா போயிடுச்சு. அமைதியா இருங்கம்மா, கொஞ்சம் அமைதியா தான் இருங்க. அமிர்த கலசம் எங்க இருக்குன்னு சந்திரனுக்கு மட்டும்தானே தெரியும். அமிர்த கலச ரகசியத்தை எவ்வளவு நாள் இவ மனசுக்குள்ளேயே வச்சிருக்கான்னு இது ரெண்டாவது இந்த ஐடி பாத்துக்கோங்க. இல்லாம வச்சிருக்கேன், ஆனா பாருங்க. இலை பஸ் பூயா பஸ் பாத்துக்கோங்க. ரெண்டு ஒன்று ரெண்டு எல்லாமே கம்மியா வச்சிருக்கான். ஆனா எல்லாமே பார்க்க அது எப்படி ஒரு பேட்ச் கூட விளையாடல. ரெண்டாவது லெவலு எப்படா இல்ல எப்படா ஒரு மேட்ச் 3 மேட்ச் ப்ளே பண்ணிருக்கான். அப்பனா நம்ம ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாலே 3 லெவல் போயிடும். இவன் போவே இல்ல. மக்களே இந்த ஐடியா பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க உங்க கருத்தை. இது ஒரு ஐடி நம்ம இது 11 நம்பர் போட்டாலே ஃபஸ்ட்டு ஏதாவது ஏபிசியில் ஒரு லெட்ரு தான் போடணும். எல்லாமே ஒன்றுக்கு தான் பறந்துருக்கான் போல. ஒன்றுக்கு தான் பறந்துருக்கான். இங்கே பாருங்க 8, ஆனால் இது 8, ஆனால் எல்லாமே ஒன்று தான். பாருங்க ஹார்ட்டு கொடுத்துருக்கான். 2 அந்த இது ஜோக்கர் பண்ணுறது எல்லாமே கன் கலெக்ஷன் தான். ஹார்ட்டுங்க அவனை பற்றி நீங்களே கமெண்டில் சொல்லுவாங்கப்பா. நெக்ஸ்ட் ஐடி இது இல்லை. இதுதான். ஆனா இது நார்மலா விளையாடுற ஐடி தான். பார்த்துக்கோங்க யூஐடி 1 எட்டாட்ட போகணும். லைக்கை பாருங்க எப்படின்ட்டு போட்டு எல்லாமே மேக்ஸ் 4 தான் கொடுத்துருவான். இவ்வளோதான் எடுத்து இவன் ப்ளே பண்ணுவானே. ப்ளே பண்ணியிருக்கான், கிளாஸ் கோட் ப்ளே பண்ணியிருக்கான். ஏதாவது ப்ளே பண்ணல, அதுக்கு முன்னாடி நிறையா ப்ளே பண்ணியிருக்கான். 8 லெவல் பிரைமு. ஆனால் இவனுக்கு வி பேட்ச் வந்துருக்கும் பாருங்க. வி பேட்ச் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவனா கிரியேட் பண்ணதுதான். ஃபஸ்ட்டு இந்த பேனரே வரல, சத்தியமாக இந்த பேனரே வரலடா. டே எப்படா அவங்களுக்கு மனசு இருந்துச்சு? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க இது வந்திருக்கான்ட்டு. அப்போ கீழே பாருங்களேன், இந்த பனியனை நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்ததே இல்லை. ஒருத்தனா இந்த பனியன் எடுத்துருக்கானா? ஒரே ஒருத்தன். எவ்வளோ இந்த பனியன் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த பனியன் வந்திருக்குது. எப்படி 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 அதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். வி பேட்ச் அவனா ஆட் பண்ணது, அவனா வி பேட்ச் போட்டது. எப்படாடே யூடியூப்பே அவன் ஓப்பன் பண்ணல. நான் யூடியூப்பில் போய் இவனை சர்ச்சும் பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றுமே இல்லை. இன்ஸ்டாகிராம்லேயும் போய் பார்த்துட்டேன், ஆனால் அவன் இது வி பேட்ச் 1 மில்லியன் அடிச்சு எந்த வீடியோவும் போடல. எல்லாமே பொய் தான். இல்லை அவனா ஆட் பண்ணது 67 லெவலு. டேய்
70 போயிருக்கணும்டா டேய், 70 போயிருக்கணும்டா டேய் டேய் டேய். எப்பட்றா இந்த அளவு விளாண்டுருக்கே பிஆரில்? இதுவே நிறையா பேர் இருந்தாங்கன்னா 70 அளவில் போயிருப்பாங்க. ஏன்டா டேய் 67 கிடக்கா டேய். என்னல் பையில வி பேஜ் இங்கே ஒரு 7 அளவு ஃபேக்கு. தரமான கோஸ்டை, தரமான கோஸ்டை. இதை பற்றி நீங்களே கமெண்ட்டில் சொல்லிக்கோங்கப்பா உங்கள் கருத்தை. Chegou a hora, solta o som. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Chegou a hora. பாய் பாய் மக்களே. சாப்பிட்டு எல்லாரும் நிம்மதியாக இருங்க, வீடியோ பார்த்துருங்க. நல்லா இன்ட்ரெஸ்டாக